கிளைமேட் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. ஒரு 30 அடி நீளத்துக்கு, அதுவும் எந்த சப்போர்ட்டுமே இல்லாம மிதந்து கொண்டு வந்திருக்கு. 3 கிரீச்சர்ஸ் வாரத பாக்குறாங்க. இவங்களுக்கு பக்கத்துல இவங்களோட முடியின் சாம்பிள் எல்லாத்தையுமே இந்த ஏலியன்கள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அதோட சேர்த்து பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. பட் அவங்க ரெக்கார்ட் பண்ணதையும் செக் பண்ணி பார்க்கக்குள்ள சாதாரணமா நாங்க ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு இந்த விஷயம் நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே ரொம்பவே பப்ளிஷ்டாக ரொம்பவே ஃபேமஸ் ஆறாங்க. இந்த ஏலியன்கள் பற்றின சம்பவத்தை சார்லஸும் கெல்வினும் மட்டும் பார்க்கல, இன்னொருத்தங்களும் பார்த்திருக்காங்க. ல 42 வயதான சார்ல்ஸ் என்பவர் எல்லா டிவி ஸ்டேஷனுக்கும் பரபரப்பான ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தன்னையும் தன் கூட வேலை செஞ்ச கெல்வின் என்றவரையும் சேர்த்து 3 ஏலியன்கள் கடத்திட்டு போனதா சொல்றாரு. அதோட நாங்க 2 பேருமே இந்த சம்பவத்தை பற்றி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணினோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் எல்லா டிவி சேனல்லையுமே பப்ளிஷ் ஆன பிறகு ரொம்பவே பரபரப்பா பேசப்படுது. 1973 அக்டோபர் 11 அன்று இந்த சார்ல்ஸும் கெல்வின் என்பவரும் வேலை எல்லாமே முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ஆத்துல தூண்டில் போட்டு மீன் பிடிப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்றாங்க. அப்ப ஒர்க் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 2 பேருமே அந்த ஆத்தங்கரைக்கு போறாங்க. அங்க போயிட்டு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தூண்டில போட எந்த மீனுமே சிக்கல. சரி, எப்படியாச்சும் நாங்க மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு மறுபடியும் தூண்டில போட்டுக்கொண்டே இருந்திருக்காங்க. அன்றைக்கு ரொம்பவே கிளைமேட் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. அதோட வானம் முகில் எதுவுமே இல்லாம ரொம்பவே கிளியரா இருந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ளவங்க தூண்டில் போட்டு கொண்டிருக்கக்குள்ள பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டிருக்கு இவங்களுக்கு பின்னால. உடனே திரும்பி பாக்குறாங்க. திரும்பி பார்க்க அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்பவே வெளிச்சமா இருந்திருக்கு. அதோட வானத்துல ஏதோ ஒன்று மிதந்துட்டு வர மாதிரி இருந்திருக்கு. ஒரு 30 அடி நீளத்துக்கு, அதுவும் எந்த சப்போர்ட்டுமே இல்லாம மிதந்து கொண்டு வந்திருக்கு. இதை பாக்குறதுக்கு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி இருந்திருக்கு. அப்படி இருக்கக்குள்ளவங்க 2 பேருமே பயந்து போய் அதை பார்த்து கொண்டு இருந்திருக்காங்க, என்ன நடக்க போகுது அப்படின்னு. அப்படி இருக்கக்குள்ள அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து 3 கிரீச்சர்ஸ் வாரத பாக்குறாங்க இவங்களுக்கு பக்கத்துல. அதுவும் அந்த 3 கிரீச்சர்ஸும் மிதந்துட்டு வார மாதிரி இருந்திருக்கு. அப்ப அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இது ஏலியன்கள் தான் அப்படின்ட்டு. அதோட அந்த கிரீச்சர்ஸ் கைகள்ல விரல்களுக்கு பதிலா கொடுக்கு மாதிரி இருந்திருக்கு. அப்ப இவங்க 2 பேருமே பயந்து போயிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடலாம் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. அப்ப இவங்களுக்கு அப்பதான் ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்திருக்கு. இவங்க எப்படியுமே ஓடுறதுக்கு முயற்சி செய்தாலுமே இவங்களால ஓட முடியல, கைய கால அசைக்க கூட முடியல. பட் இவங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ட்டு இவங்களால பார்க்க முடியுது. ஆனா இவங்களால எதுவுமே பண்ண முடியல. கிட்டத்தட்ட பரலைஸ் ஆன மாதிரி இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள இந்த 3 கிரீச்சர்ஸ் இவங்களுக்கு பக்கத்துல இவங்க உறைஞ்சு போயிருக்க இவங்களை அந்த கொடுக்குகளால இழுத்துட்டு அவங்களுடைய ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு நிறைய பிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க இந்த 3 பேரை வச்சு. இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது, பட் இவங்களால எந்த ரியாக்டுமே பண்ண முடியல. அப்படி இருக்கக்குள்ள இவங்களோட முடியின் சாம்பிள் எல்லாத்தையுமே இந்த ஏலியன்கள் எடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அதோட சேர்த்து பிளட் சாம்பிள் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. இதே மாதிரி வேற பிசிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையுமே இந்த ஏலியன்கள் இவங்களை வச்சு எடுக்கிறாங்க. அப்படி இருக்கக்குள்ள இவங்களுக்கு டெஸ்ட் நடந்து கொண்டே இருக்கக்குள்ள அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள ஏதோ பீப் சவுண்ட் கேட்க மாதிரி இவங்களுக்கு இருந்திருக்கு. இந்த எல்லா டெஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து முடிச்ச பிறகு இந்த ஏலியன்கள் என்ன செய்யுது அப்படின்னா இவங்க 2 பேரையுமே வேற இடத்துல ரக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி போன பிறகு இவங்க 2 பேருமே ஒருத்தர் மீட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களுக்கு இப்படி விஷயம் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. இவங்களுக்கு அந்த சம்பவம் நடந்த இடத்தின்
பேர் வந்து பெஸ்கலோ, அங்க இருக்க ரிவர்ன்ற பேரும் பெஸ்கலோ ரிவர். இவங்க வந்து இந்த பெஸ்கலோ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தங்களுக்கு வந்து இப்படிலாம் நடந்துச்சு, 3 ஏலியன்கள் வந்து எங்களை கடத்திட்டு போனாங்க, கடத்திட்டு போயிட்டு எங்களுக்கு சில டெஸ்ட் எல்லாமே எடுத்தாங்க அப்படின்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்றாங்க. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இதை நம்பல, இவங்க ஏதோ குடிச்சிட்டு வந்துட்டு உளர்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே இவங்க அதையும் தாண்டி ரொம்பவே அந்த விஷயத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்ததால போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க குடிச்சிருக்காங்களா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்றாங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ள அவங்க குடிக்கல அப்படின்னு தெரிய வருது. பட் இவங்க வந்து அந்த விஷயம் எல்லாத்தையுமே தெளிவா சொல்லி கொண்டு இருக்காங்க. உடனே இந்த போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 2 பேரையுமே ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள வச்சு பூட்டிட்டு அவங்க பேசுறத ரெக்கார்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பொய் சொன்னா அதுல மாட்டிக்கொள்வாங்க அப்படின்ட்டு. பட் அவங்க ரெக்கார்ட் பண்ணதையும் செக் பண்ணி பார்க்கக்குள்ள அந்த இடத்துலயுமே அவங்க அந்த ஏலியன்களை பற்றி தான் பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா லைவ் டிடெக்டிவ் டெஸ்ட் எடுக்கிறாங்க. இவங்க சொல்றது எல்லாமே உண்மையாண்டு அறியறதுக்கு. அந்த டெஸ்ட்லயும் வந்து வர ரிப்போர்ட் வருது இவங்க சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு. இந்த விஷயம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ், டிவி சேனல் அப்படின்ட்டு எல்லாத்துலயுமே ரொம்பவே பப்ளிஷ்ட் ஆக ரொம்பவே ஃபேமஸ் ஆறாங்க. அப்படி இருக்கக்குள்ள நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை நம்பல. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இந்த 2 பேருமே சொல்லியிருக்காங்க, வேணுமெண்டா அவங்களுடைய உடம்புல பாருங்க நிறைய ஊசி போட்ட மார்க் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு. அது எல்லாமே டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு அந்த 2 பேருமே சொல்லியிருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதையுமே கன்ஃபார்ம் பண்றாங்க, உண்மையிலேயுமே அது ஊசி போட்ட மார்க் தான் அப்படின்ட்டு. பட் அந்த மார்க் எல்லாமே சாதாரணமா நாங்க ஹாஸ்பிட்டல்ல ஊசி போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இல்லாம ரொம்பவே வித்தியாசமா இருந்திருக்கு. இந்த சம்பவம் 1973 நடக்குது. இது நடந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா 2019ஆம் ஆண்டு இந்த பெஸ்கலோ சிட்டியை சேர்ந்த ஜாக்சன் என்ற நபர் இவங்களுக்கு நடந்த சம்பவத்தை லைட் ஹவுஸ் பார்க்கல ஒரு கல்வெட்டா பொறிச்சு வைக்கிறாரு. அந்த கல்வெட்டுல வந்து பெஸ்கலோ ரிவர் ஏலியன் இன்சிடென்ட் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி வைக்கிறாரு. 1973 அக்டோபர் 11 அன்று நடந்த இந்த ஏலியன்கள் பற்றின சம்பவத்தை சார்லஸும் கெல்வினும் மட்டும் பார்க்கல, இன்னொருத்தங்களும் பார்த்திருக்காங்க. அவங்களுடைய பேர் வந்து மரியா. அவங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தான் தன் ஹஸ்பண்டுக்காக ஈவினிங் வந்து அந்த பெஸ்கலோ ரிவருக்கு பக்கத்துல வெயிட் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப வந்து ரொம்பவே பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் பார்க்கக்குள்ள வானத்துக்கு மேல ரொம்பவே ப்ளூ கலர்ல வெளிச்சமா இருந்துச்சு. அதுல அந்தரத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் மிதந்துட்டு வரத நான் பார்த்தேன் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி ஆனாலுமே இன்றைக்கு வரைக்கும் ஏலியன்களை பற்றி ஆராய்ச்சி செய்தவங்களுக்கு இந்த சம்பவம் ஒரு விடை தெரியாத மர்மமா தான் இருக்குது.